கண்டிப்பா இந்த லாக்அப் டெத்துன்றது வந்துட்டு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரு ஊனமுற்றவராம்யா. இப்போ ஒரு ஊனமுற்றவர போட்டு இந்த அடி அடிச்சு கொன்றுக்காய்ங்கன்னா, இவைங்கலாம் என்ன மாதிரி ஒரு ஆளா இருப்பாய்ங்க? வாடா, போடான்னு பேசக்கூடாது, மரியாதை குடுத்து பேசணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஈனப் பயலுகனால நம்ம அந்த மரியாதைன்றதே வந்துட்டு எங்கேயோ போற மாரி இருக்கு. எதுக்குய்யா இப்படி ஒருத்தனை அடிச்சு இன்னொருத்தர் வாழணும்னு நினைக்கிறீங்க? அவரு என்னதான் பெரிய தப்பே பண்ணியிருந்தாலும், இந்த அளவுக்கு பண்றது எனக்கு சரியான ஒரு இதா தெரியல. தனிப்பட்ட ஒரு பர்சனல் வன்மமாவே இருந்துச்சுனாலும் இந்த மாதிரி தயவு செஞ்சு யாருமே எடுக்காதீங்க. நம்ம எல்லாம் பிறந்து வரும்போது ஒண்ணுமே இல்லாம வந்தோம், போகும்போது ஒண்ணுமே இல்லாம தான் போக போறோம். அப்படி இருக்கும்போது எதுக்காக இப்படின்றதே தெரியல. நம்ம எல்லாம் வந்துட்டு ஒரு வழிப்போக்கன் தான். வர்றோம் போறோம் அவ்வளவுதான். இங்க எதையுமே எடுத்துட்டு போக முடியாது. அதுக்கிடையில எதுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் என்னன்றது ஒண்ணுமே புரியல. அவர் தவறு செஞ்சிருந்தாருன்னா அதுக்கான சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை செஞ்சிருக்கலாம் ஒழிஞ்சு இப்படி வந்துட்டு ஒருத்தர் அடிச்சு காலி பண்ற அளவுக்கு பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இதை ஏன் யாருமே கேள்வி கேட்கலன்றது எனக்கு ஒரு கேள்வியா இருக்கு. இன்னைக்கு ஜென்சி பாலிடிக் அந்த பையன் கூட வந்துட்டு பேசினாப்படி. அவர் உண்மையுமே எல்லாத்தையும் வந்துட்டு பொதுப்படையா பேசுவாப்படி. ஏன் இந்த அரசாங்கமும் இப்படி இருக்கு அப்படின்ற கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு. தயவு செஞ்சு விஜயண்ணா இந்த மாதிரி இது பண்ணாதீங்க. தப்பு யாரு செஞ்சாலும் அதுக்கு சரியான தண்டனை தான் கிடைக்கணும் ஒழிஞ்சு தனி நபரா வந்துட்டு ஒரு அடிச்சு அழிக்கிறது சரியான ஒரு இது கிடையாது. புரிஞ்சுக்கோங்க.